சூடித்தந்த சுடற்கொடியே. போலாம் 2 பனிஷ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு. 3ஆவதா ஒண்ணு பேசுனீங்கல்ல, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. சுக்கி, இப்ப வெளியே வர போறியா என்ன? வர வியாழக்கிழமையும் அடுத்த வியாழக்கிழமையும் உனக்கு ஓகேவான்னு அப்பா கேட்டு வர சொன்னாரு பக்கி. இவன் ஒரு பக்கம், 3ஆவது பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியா? இவர் ஒரு பக்கம். சுக்கி, அப்பாவுக்கு என்ன சொல்ல? ஓகேன்னு சொல்லு. நான் அப்பவே எங்க அத்தை கிட்ட சொல்லிட்டேனே. சொல்லிட்டயா? அப்புறம் எதுக்கு என்னைய கட்டிட்டு வர சொன்னாங்க? இவங்கள வச்சுக்கிட்டு உன்னையும் வச்சுக்கிட்டு. என்னதுடி? உங்க கூட எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு கேக்குறாங்க. அதான் என்ன கேக்குறாங்க? பச்சை பிள்ளை, எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்க. என்ன இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு நான் யோசிக்கணும். சரி, அப்படின்னா இந்த துண்டை நான் அவுத்து விட்டுறேன். நீங்க போயிட்டு தனியா வேணா யோசிச்சு அப்புறமா வேணா முடிவு பண்ணுங்க. கல்யாணத்தை வேணா கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு வேற யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதா உத்தேசம்? இருக்கவே இருக்கு குங்குமம் மேட்ரிமோனியல். அதுல எனக்குன்னு இந்த மதுரையில ஒரு காமாட்சியோ மீனாட்சியோ கிடைக்காமலா போவாங்க. அப்படி எவ்வளவு வந்துருவாளா இல்ல வரத்த விட்டுருவானா? நீ தானடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கணும்னு சொன்ன. நான் 1000 சொல்லுவேன், அதெல்லாம் எதையுமே கணக்கில் எடுத்துக்கிட கூடாதுன்னு. அது ஏன் அப்படி? அது என்னமோ தெரியல, நீங்க பக்கத்துல இருக்கும்போது அப்படியெல்லாம் விளையாட்டுத்தனமா என்னென்னமோ பேசணும்னு தோணுது. நீங்க பக்கத்துல இல்லாத நேரம் அவ்வளவு பொறுப்பா ஸ்கூல் வேலையெல்லாம் பாக்குறேன்னா, நீங்க பக்கத்துல இருந்தா மட்டும் கொட்டி பிள்ளையா மாறிடுறேன். அது என்னன்னு எனக்கே புரியல. நானும் யோசிச்சு பாக்குறேன். அதாண்டி பிள்ளை, அத உங்களை பார்த்த கொஞ்ச நாள்லயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க, இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. அதனாலதான் நானும் உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கேன். அதானே என் சமத்து பட்டுக்குட்டி. அப்படியே பேசிக்கிட்டே துண்டா அவுத்து விட்டுருங்க பாப்போம். இந்த அவுத்து விட்டுறேன்டி. பொண்டாட்டி சொன்னா மறு பேச்சு இருக்கா? குட் பாய், வெரி குட் பாய். சரி, இப்போ நான் உள்ள போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடட்டா? சரிடி பிள்ளை, மாத்திரலாம். மே ஐ ஹெல்ப் யூ? நானே பாத்துக்கிடுவேன். தங்களது உதவி இங்க தேவையில்லை. தேவையில்லையா? அப்ப சரி, போய் மாத்திட்டு வாங்க. அப்படியே நைஸா பேசி பட்டுவ மடக்கியாச்சு. டேய் ராஜு, அதான் என் மைனி சொல்லிட்டாங்கல்ல வியாழக்கிழமை ஓகேன்னு. அப்புறம் எதுக்கு இன்னமும் இங்க நின்றுட்டு இருக்க? நீ எதுக்குடா நின்றுட்டு இருக்க? சண்டை போடாதீங்கப்பா. என் வீடு, நான் எங்க வேணாலும் நிப்பேன். நீ எதுக்குடா நிக்கிற? உன் வீடுதான், நீ எங்க வேணாலும் நில்லு. ஆனா நீ நிக்கிறது என் சுக்கியோட ரூம் வாசல்ல. டேய், இது என் அண்ணனோட ரூம்டா. என் சுக்கிக்கும் இந்த ரூம்ல உரிமை இருக்கு. அடே, என்னடா சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க ராஜு? டேய், நீ சும்மாறா. வா, 2 பேரும் சேர்ந்து கீழே போவோம். வா. நீ சொல்லி அதை நான் கேட்கணுமா? நீ கீழே இறங்கி போ, நான் மெதுவா தான் வருவேன். நீ வராம நானும் போக மாட்டேன். நீ நிக்கிறது என்னோட ரூம் வாசல், தெரியுதா உனக்கு? கீழே இறங்கி போ. ரூம் தானே உன்னோடது, இந்த இடமுமா உன்னோடது? அடே ராஜு, ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு இப்ப என்னடா வேணும்? எதுக்குடா என்கிட்ட வம்புக்குன்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? இந்த இப்ப உள்ள அவ என்ன பண்றா எனக்கு தெரிஞ்சாகணும். அவ முதல்ல வெளியே வரணும். அவ வந்தா தான் நான் இங்க இருந்து போவேன். அப்படின்னா நீ என் மைனியையும் என் அண்ணனையும் டிஸ்டர்ப் பண்ண தான் வந்திருக்க. அப்போ ஒன்னு டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். நானும் இங்க தான் நிப்பேன். பத்தியாடா இவன் பேசுறத? இப்ப நீ தான் ஓவரா பேசிட்டு இருக்க. நீ எனக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டா? நான் எல்லாருக்கும் ஃப்ரெண்டுடா. இது ஒரு கேள்வின்னு எல்லாரும் காட்டிட்டே இருக்கீங்க. முதல்ல அந்த திருநெல்வேலி மாப்பிளைய கட் பண்ணி விடு. அவர் எதுக்கு சும்மா உனக்கு கால் பண்றாரு, சுக்கிக்கு கால் பண்றாரு, மெசேஜ் பண்றாரு? அவர்கிட்ட எப்படி சொல்லன்னு தெரியலடா. ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. அத அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எம்கே, நீ தான் எல்லாரையும் நல்லா ஹார்ஷா திட்டுவேல. பேசாம அந்த திருநெல்வேலி மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி தர்றேன். எங்க மைனிய பொண்ணு பார்க்க வர்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்டு அவரை நல்ல 4 திட்டி விடுறியா? இப்ப எதுக்கு இந்த பிரச்சனையில என்ன கோர்த்து விட பாக்குற? இல்லடா, உன் மைனி தானே, அவளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணது நீ. அதை நீ தான் சால்வ் பண்ணணும். அவர் ஒரு பிசினஸ் மேன். என் ப்ரோ கூட இப்போ கொலாபரேட்ல வேற இருக்காரு. அப்போ என் ப்ரோக்கும் அவருக்கும் சண்டை இழுத்து விட பாக்குறியா? நீ ஆரம்பிச்சு வச்சத நீ தான் முடிக்கணும். எம்கே ப்ளீஸ்டா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. முடியாது. எம்கே ப்ளீஸ்டா, அவருக்கு என்ன பதில் சொல்றதுனே எனக்கு தெரியல. நீ இன்னும் வையேன், நல்லா பேசிடுவ. எங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்க அனாவசியமா இதுல தலையிடாதீங்க அப்படின்னு நீ பேசிடு. என் அண்ணன் அவர் கூட பிசினஸ் டீலிங் வச்சிருக்காரு. இப்போ உனக்கு தேவைன்னா ஒண்ணு நீ பேசு, இல்லைன்னா என் அண்ணனை போய் பேச சொல்லு. அவர்கிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்டே நான் திட்டு வாங்கிடுவேன். கடவுள் இல்லை என்றே தாயை காணும் வரை, கனவு இல்லை என்றே ஆசை தோன்றும் வரை, காதல் பொய் என்று சொன்னேன் உன்னை காணும் வரை. இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கி விட்டதா?
ஏங்க நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏன்டா பிள்ளை, எதுக்காக? இன்னைக்கு காலையில இருந்து நான் உங்க கூடவே இருக்கேன் பாத்தீங்களா? உங்க பக்கத்திலே இருக்கேன். ஆஹா, நீங்க என் பக்கத்திலே இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நாள் என் வாழ்க்கையில வராதான்னு நான் எத்தனை வருஷம் ஏங்கி இருந்தேன் தெரியுமா? அப்படியே எனக்கு சிறகு விரிச்சு வானத்துல பறக்கணும் போல இருக்கு. என் கனவுலையாச்சும் இப்படியெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நான் நினைக்காத நாள் இல்லை. இன்னைக்கு நிஜத்துலயே அப்படியெல்லாம் நடக்குது. அதுலயும் நீங்க என்கிட்ட சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுறதும் அதுக்கு நான் கோஆபரேட் பண்றதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? த கிரேட் பிஸ்னஸ் சக்கரவர்த்தி மிஸ்டர் கேஎஸ் அவரோட ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி வந்து என்கிட்ட இப்படியெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காரு. அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? காதல் ஒன்று தான் காரணமா இருக்க முடியும். ஆமாமா. ஆமா. சரி, இன்னொரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னனே, அதையும் முடிச்சிடலாமா? அட கடவுளே, மறக்கலையா? நான் கூட நீங்க மறந்துட்டு தான் என்கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். இல்லடி, அதை எப்படி மறப்பேன்? என்ன பனிஷ்மெண்ட்? மறுபடியும் ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடுவீங்களா? நான் ஒன்று பண்ணுவேன், அது ஏடா கூடமா என்னங்கிறத நீ தாண்டி முடிவு பண்ணணும். பேச்செல்லாம் ஒரு மாதிரியாவே தான் இருக்கு காலையில இருந்து. சரி, என்ன பனிஷ்மெண்ட் அது? என்ன சொல்லிட்டு போனேன் காலையில? இனிமேல் உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அதெல்லாம் அழிச்சிருங்கன்னு அப்பவே சொன்னேன்ல. அழிச்சிருவோம். பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அழிச்சிருவோம். சரி, என்ன செய்யணும்? கைய பின்னாடி கட்டு. ஓய் பட்டு. கட்டுடி, கட்டு. எங்க அப்பா கீழே இருக்காரு, போய் சொல்லி கொடுத்து அடி வாங்கி கொடுத்துருவேன். என் பிள்ளை வேற கீழே இருக்கான், கூட்டிட்டு வந்து உங்களுக்கு திட்டு வாங்கி கொடுத்துருவேன். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். போதா குறைக்கு என் செல்ல கொழுந்தனார் வேற வெளியில இருக்காரு, என் ஃப்ரெண்ட்ஸ் வேற வெளியில இருக்காங்க. நான் தான் அதிகமான சப்போர்ட்டோட இருக்கேன். நீங்க தனியா நிக்கிறீங்க, பாத்துக்கோங்க. மெஜாரிட்டி எனக்கு தான் அதிகமாக இருக்கு, எனக்கு தான் சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கு. அதனால பனிஷ்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து பதமாக கொடுங்க. யாரு இருந்தாலும் பரவாயில்ல, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான். சே, ஒரு கல்யாணம் ஆக போற புது பொண்ணை இப்படியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்து கொடுமைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. இருங்களேன், ஒரு நிமிஷம் வரேன். இந்த மனுஷனை எப்படித்தான் கரெக்ட் பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. நல்ல வேலை இன்னும் யாருமே போகலையா? ஏய், என்னது இது? எலி பொந்துக்குள்ள இருந்து மூஞ்ச மட்டும் விட்டு எட்டி பாக்குற மாதிரி எட்டி பார்த்துட்டே இருக்க. வெளியே வா. இருடா குழந்தைனானே, இங்க வாங்களேன். சுக்கி, நான் தான் உன் ஃப்ரெண்டு. எதுவா இருந்தாலும் நீ என்ன தான் கூப்பிட்டு கேட்கணும். ராஜு, உனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுடா, அதனாலதான் என் குழந்தைனாரை கூப்பிட்டு கேட்கறேன். குழந்தைனாரை இங்க வாங்க. எனக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி என்ன இவனுக்கு பெருசா இருக்கு? லவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உனக்கு? இருக்கே தேவிகா. இல்ல வெள்ளக்கமாறு பிஞ்சிரும். யாரையும் இது வரைக்கும் லவ் பண்ணது இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எதுவா இருந்தாலும் இவங்கிட்டே காட்டுக்கோ. என்ன மைனி, என்னாச்சு? ராஜு சொன்ன மாதிரி ஏன் பொந்துக்குள்ள இருந்து எலி எட்டி பார்த்த மாதிரி எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க? எனக்கு ஒரு அட்வைஸ் தேவைப்படுது. என்ன மைனி, எதுவானாலும் கேளுங்க. அது என்னடா மைனி இப்படியெல்லாம் கேட்குறாங்களேன்னு கோச்சிக்கிடாதீங்க. இந்த விஷயத்தில் உங்களை விட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். அதாவது என்னென்னா, நீங்களும் வெண்ணிலாவும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா வெண்ணிலா உங்களை சமாதானப்படுத்துறதுக்கோ இல்லை நீங்கள் வெண்ணிலாவை சமாதானப்படுத்துறதுக்கோ எப்படி சமாதானப்படுத்துவீங்க? ஆமா, அதை இவங்கிட்ட போய் காலு. இவனே ஒரு காட்டு பைய. நீ வாய மூடு. என்ன மைனி கொஸ்டின் இது? ஏதாவது வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆயிடுவா? இப்போ எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கறதுக்குலாம் நேரம் இல்லை, ஒன்றுமே கையில் இல்லை. ஆனாலும் எப்படி சமாதானப்படுத்தணும்? வெண்ணிலா மேலே நீங்கள் பயங்கரமாக கோவமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, வெண்ணிலா உங்களை எப்படி சமாதானப்படுத்துவா? பேபின்னு கூப்பிடுவா, அவ்வளோதான். எனக்கு அப்படியே உருகி போயிடும். அவ்வளோதான், கோவமெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும். இருந்தாலும் கெத்தை மெயின்டைன் பண்றதுக்காக கோவத்தை அப்படியே இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே சீன் போட்டுட்டு அப்புறம் சமாதானம் ஆயிடுவேன். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். எப்படி? சிப்ப. ஏய், என்ன? ஒன்றும் இல்லை. அப்போ பொண்ணுங்களே அந்த மாதிரி பேபின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்குமா? சிப்ப. சரி, நான் கீழே போறேன். அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வந்து சேர்ந்துருக்கான் பாரு கிறுக்கு பையன். எல்லாரும் போயாச்சு, நம்மளும் போவோம். என்னடி பொந்துக்குள்ள இருந்து எட்டி பாக்குற மூஞ்சூரி எலி மாதிரி எட்டி பார்த்துட்டு வர? பேபி. என்னது? ஆமா பேபி. பேபியா? யாரு, நானா? கதவு லாக் பண்ணி தான் இருக்கு. அடுத்த மாசமே ரெட்ட பேபி கொடுத்துருவேன். அப்போ பேபி வேணும் போல, அதுக்கு தான் பேபின்னு கூப்பிடுறியா? ஆசை காட்டுறியா?
மூணாவது பனிஷ்மெண்ட் என்னது? அப்படி வாடி என் சக்கரை கட்டி. ஏமா பட்டு என்ன கண்ணை கட்டிட்டீங்க? எப்படி கட்டினாலும் இந்த கண்ணு மறையுதான்னு பாத்தியா? அவ்வளவு பெருசா இருக்கு. இப்போ இது எதுக்கு? அது வேற ஒண்ணும் இல்லடி பட்டு, என் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொன்னேல, அதுக்கு தான். அவுத்துருவேன். அதுக்கு தான் கையை பின்னாடி கட்ட சொன்னேன். இப்படியே கீழே இறங்கி போ. கீழே இறங்கி போய் அங்க எல்லாரும் இருக்காங்க. இருக்கட்டும், நீ இறங்கி போ. போறேன். போய் எல்லார்கிட்டையும் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். முதல்ல பார்த்து கீழே இறங்கி போடி. துணைக்கு கூடயே வாங்க. எங்கேயாவது தடுக்கி கிடுக்கி விழுந்துற போறேன். அதெல்லாம் வர முடியாது, நீயா தான் போகணும். கதவை திறந்து விடுங்க, போறேன். ஆனாலும் ரொம்ப மோசம் நீங்க. திறந்து விடுறேன், பார்த்து படி இறங்கி போயினா. நாங்க பாத்துக்கிடுவோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. கீழே போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கலட்டணும். அவருக்கு முக்கியமான வேலை இருக்கான், முடிச்சுட்டு வருவாரா அப்படின்னு சொல்லிடு, சரியா? சரி சரி. எங்க எம்கே எல்லாரும் மாடியில இருந்து வரிசையா இறங்கி வரீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த சாரி எதுக்கு இன்னைக்கு நீ கட்டின? உங்களுக்கு பிடிக்கும்ல இந்த கலர் சாரி, நீங்க தானே எடுத்து கொடுத்தீங்க எம்கே, அதனாலதான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இதை கட்டினேன். இந்த சாரி கல்யாணத்துக்கு எடுத்தது தானே? அச்சச்சோ ஆமா, அதை ஞாபகப்படுத்திட்டேனா? பின்ன இந்த சாரி எல்லாம் எதுக்கு இன்னும் வச்சிருக்க? தூக்கி போட்டு கொளுத்த வேண்டியதானே? இதை பார்த்தாலே அன்னைக்கு நடந்தது ஞாபகத்துக்கு வருது எனக்கு. எம்கே இது நீங்க எனக்கு ஆசையா எடுத்து கொடுத்தது, இதை எப்படி நான் தூக்கி போட்டு கொளுத்த முடியும்? அன்னைக்கு நடந்ததையெல்லாம் நான் ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக இதை கட்டலை. உங்க ஞாபகம் தான் இந்த சாரியில எனக்கு இருக்கு. நீங்க இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசையா எடுத்து கொடுத்தீங்கல்ல, அந்த ஞாபகத்துல தான் கட்டிட்டு வந்தேன். எப்பா சிரிச்சிட்டீங்களா? அப்ப கோவம் இல்ல, சும்மா தான் கோச்சுக்கிட்டீங்களா? இல்ல, இந்த சாரியை சடனா பார்த்ததும் எனக்கு அன்னைக்கு நடந்தது தான் ஞாபகத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நான் எடுத்து கொடுத்தேன்னு தான் இதை நீ கட்டிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். அதே மாதிரி தான். நிஜமாவே எனக்கு அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு இல்லை. இந்த சாரியை பார்க்கும்போது நீங்க எடுத்து கொடுத்ததான் ஞாபகத்துக்கு வந்தது. அதனாலதான் உங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு உங்க வீட்டுக்கு வர்றதுக்காக இதை கட்டிட்டு வந்தேன். நம்ம வீடு? நம்ம வீட்டுக்கு வர்றதுக்காக கட்டிட்டு வந்தேன். சரி, அடுத்த வியாழக்கிழமை கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே, உனக்கு ஓகேவா? நாளைக்கே வச்சுக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான். எப்படி எப்படி? நாளைக்கே வச்சுக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான். எத்தனை வருஷமா இப்படி ஒரு நாள் வராதான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இதெல்லாம் இனிமே என் வாழ்க்கையில வராமலே போயிடும்னு கூட நினைச்சேன். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்தது, என் எம்கே என்னை விட்டுற மாட்டாருன்னு. என் நம்பிக்கை வீண் போகல. ஏய், நீ அப்போ என்ன சொன்ன ஆஃபீஸில் நான் கால் பண்ணும்போது? உங்க அண்ணன் இப்போ மைனி கிடைச்சிட்டாருன்னு ஹாப்பியா இருக்காருன்னு தானே என்கிட்ட கோவப்படாம இருக்கீங்கன்னு சொன்னேன். உண்மையிலேயே நீங்க என்கிட்ட கோவப்படாம பேசுறதுக்கு காரணம் அதுதான். ஆனா என்ன நீங்க விட மாட்டீங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு எப்பவுமே இருக்கும். திட்டிக்கிட்டேனாலும் என் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கணும் உங்களுக்கு. சரி, அக்காவும் மாமாவும் மேலே தானே இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்களா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களா? அது சரி, அவங்க என்ன சின்ன பிள்ளையா விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு? பேபி, நம்மெல்லாம் விளையாடாத விளையாட்டா? அவங்களே பாவம் இத்தனை வருஷம் காத்திருந்து இப்பதான் கொஞ்சம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க தெரியல. ஆனா எங்க அண்ணன் தான் ஏதோ விளையாண்டுட்டு இருக்காரு மைனி கிட்ட. மைனி பாவம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அச்சச்சோ. ஆமா பாரேன், நம்மளாவது பக்கத்திலே இருந்து ஒரு வருஷத்துக்கு மேல லவ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு அதுவும் இல்லை. அப்புறம் என்னதான் பிரிஞ்சு போய் நான் யூகேலையும் நீ இந்தியாலையும் இருந்தாலும் திட்டிக்கிட்டாவது தினமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இருந்திருக்கோம். ஆனா அவங்க 2 பேர் நிலைமையையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத்தனை வருஷமா என் மைனி யாருன்னே தெரியாம என் அண்ணனும், என் அண்ணன் தனக்கு கிடைக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சு இந்தியாவை விட்டே போன என் மைனியும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஆமா, அதான் என் அண்ணன் என் மைனி கிட்ட அப்படி விளையாண்டுட்டு இருக்காரு. அங்க பாரு. இப்படி என்னை தனியா விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இவ்வளவு பெரிய மாடிப்படி, எத்தனை படி இறங்கி இருக்கேன். தலைகுப்புற உருண்டு விழுந்தன்னா என்னத்துக்காகும்? அடுத்த படி எங்க இருக்கு? இந்த இருக்கு. வந்துரு நம்ம அந்த பக்கம் போயிடலாம். உளுந்துராம பார்த்து பதமா இறங்கி போகணும் மலரு. நீ பாட்டுக்கு உளுந்து உருண்டு பரண்டு அடிபட்டுருச்சுன்னு வை, இதான் சாக்குன்னு கல்யாணத்தை தள்ளி வச்சிருவாங்க. நமக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் டாஸ்கையும் கரெக்டாக முடிக்கணும், கல்யாணத்தையும் நல்லபடியாக முடிக்கணும். அதுக்கப்புறம் அவரை அப்படியே இடுப்பில் சொருகி வச்சுக்கிட்டு ஆட்டம் காமிக்கணும். இப்போ மட்டும் என் பிள்ளை என் பக்கத்தில் இருக்கணும். என்னைய தனியாக புலம்ப விட்டுட்டு போயிட்டாரே, இப்போ அதுக்கடுத்து எந்த பக்கம் போகிறது? மாடியிலேருந்து அப்படியே இறங்கி வந்தோம். இறங்கின உடனே லெஃப்ட். ஆமாம்
ஏறும்போது ரைட்டு இறங்கும்போது லெஃப்ட் கரெக்டு. அப்படியே மெல்ல இறங்கிடணும். கல்யாணம் மட்டும் முடியட்டும் கேஎஸ். இருக்கு உங்களுக்கு. என் பிள்ளையும் நானும் ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு உங்கள் கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டுவோம். மலரு, அவர் கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இப்போ கீழே விழுந்து மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்துக்கிடாம கரெக்டாக இடத்துக்கு போய் சேர்ந்துரு. ஆனாலும் நீ இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கக்கூடாது மலரு. கண்ணு கொஞ்சம் கூட தெரியாமல் கட்டி போட்டு வச்சிருக்காரு. இப்போ அப்படியே லெஃப்ட் திரும்பணுமா? தனியா தவிக்க விட்டு என்னைய புலம்ப விட்டுட்டு போயிட்டாரே. ஆனாலும் நீ நல்லவ வல்லவங்கிறத எல்லாருக்கும் காட்டணும். இந்த கண்ணு கட்ட அவுக்காமலே டாஸ்கை கரெக்டாக முடிச்சு கீழே போய் எல்லாருக்கிட்டையும் அவரை பற்றி முதல்ல சொல்லணும். முதல்ல எங்கள் அத்தை கிட்ட சொல்லணும். பாருங்க நீங்கள் புள்ள வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தைன்னு அவங்க கிட்ட கேட்கணும். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுமாமா? வாங்க வாங்க. நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சாச்சு. ஆக வேண்டிய வேலையை வரசா பாருங்க. நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன். சரிங்கய்யா சரிங்க. நிச்சயத்தன்னைக்கு காலையில நான் வந்தா போதுமா? போதும், தாராளமாக போதும். சரி, மேற்கொண்டு ஏதாவது விவரம் வேணும்னா எனக்கு போன் பண்ணுங்க. நம்பர் இருக்குல்லமா? இருக்கு இருக்கு. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? நல்லதுயா, வாங்க. ஐயா, 2 பேருக்கும் போயிட்டு வரேன். நல்லதுங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க ஐயா. கிளம்புறேன். அடடா, மறந்துட்டேனேப்பா. சரி, போயிட்டு வரட்டுமா? தாத்தா போயிட்டு வரட்டா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. தாத்தா வாரேன். பாய். அண்ணே, அப்ப கல்யாண வேலையை வேகமா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பிள்ளைங்க மேல இருக்காங்க, இறங்கி வரட்டும். வேலையை அவங்க கிட்ட கொடுத்தோம்னா சிட்டா பறந்து எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க என் 2 பிள்ளைகளும். உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஆமா, எனக்கு எந்த கவலையுமே இல்ல. ராஜுவும் காளியாவும் வேற எனக்கு 2 கையா இருப்பாங்க. எனக்கு எந்த கவலையுமே எப்பவுமே கிடையாது. என் பிள்ளைங்க 3 பேரும் மொத்தம் எனக்கு. அப்படித்தான் நான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் இருக்கணும். அண்ணே, உங்களுக்கும் தான் சொல்றேன். நம்மளால முடியலையேன்னு ஒன்றும் வருத்தப்படாதீங்க. உங்க மருமக பிள்ளை பாத்துக்கிடுவாரு. சரிங்கம்மா, சரி. உங்க மச்சாந்தார் அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கிளம்பி வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே டிக்கெட் போட முடியலையா? நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள வந்து இறங்கிடுவாங்க. அது உடனே டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம் தான். வரட்டும் வரட்டும். நம்ம வேணா கார் அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லிடுவோமா? இல்ல, அவங்களுக்கு ட்ரெயின்ல வர்றதே வசதி தான். வந்துருவாங்க. நீங்க சிரமப்பட வேண்டாம். இதுல என்ன சிரமம் இருக்கு? ஒண்ணுக்கு 4 கார் வாசல்ல நிக்குது. ஆமா, காளியை போய் கூட்டிட்டு வாடான்னா வந்துருவான். இல்ல, அவங்களே வந்துருவாங்க. சரி, வரட்டும். அப்ப கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய ஏற்பாடுகளை என் சைடுல இருந்து என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் நான் பாத்துறட்டுமா? நகை வாங்கணும், மாங்கல்யம் வாங்கணும், பொண்ணு பிள்ளைகளுக்கு பட்டுப்புடவை எடுக்கணும், மாப்பிள்ளைகளுக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டி எடுக்கணும். நல்ல நேரம் பார்த்து ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே தொட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பத்திரிக்கை அடிக்கிறது கொடுக்கறது அந்த வேலையெல்லாம் என் பிள்ளை பார்த்துக்கிடுவாரு. என் பேரனுக்கு புது ட்ரெஸ் இல்லாமலா? குட்டி பிள்ளைக்கு தான் முதல்ல புது ட்ரெஸ். அவர் தானே குட்டி மாப்பிள்ள. ஐயா, செம்ம ஜாலி. நல்ல நேரம் பார்த்து ட்ரெஸ் எடுக்க போவோம். சரிங்க பாட்டி. இந்த பிள்ளைங்க என்ன மாடியில இருந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல. எப்ப இறங்கி வருவாங்கன்னு தெரியல. நான் வந்தாச்சு. டார்லிங், கல்யாணத்துக்கு ஒரு தாத்தா வந்து நாள் குறிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் டேவா? சரி டார்லிங். ஆமா டார்லிங், Dress எல்லாம் எடுக்க போறோம். புது Dress உங்களுக்கு, நிலா ஃப்ரெண்டுக்கு, எங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தம்பிக்கு, தாத்தாவுக்கு, தாத்தா ஃப்ரெண்டுக்கு, பாட்டிக்கு எல்லாருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். வாக குட்டி, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோடா தங்கம். ரொம்ப படபடன்னு இருக்க கூடாது. குட்டி பிள்ளைய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, ரொம்ப ஹாப்பி ஆக கூடாதுன்னு. ஏய், நல்ல நேரத்துல நீ வேற பயமுறுத்தாதடி. பயமுறுத்தல. டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன சொன்னாரு அதை மறந்துடக்கூடாதுல்ல. டாக்டர் சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அங்க ஸ்பை வச்சிருந்தேன்ல, ஒரு நர்ஸ். பப்பரமட்டா, கல்யாணம் முடியட்டும். இருக்குடி உனக்கு. எனக்கு இருக்கிறது இருக்கட்டும். அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. எதுவுமே ஓவர் டோஸா போயிடக்கூடாது அவனுக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ பயப்படாத. என்னையும் சேர்ந்து பயமுறுத்தாத. மாமா வர்றாரு. வாங்க மாப்பிள்ள. ஆமா, மாப்பிள்ள தானே. ஓகோ, சரி. தாத்தா ஃப்ரெண்டுக்கு டார்லிங் மாப்பிள்ள. எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா மாப்பிள்ள. சரி. அடே அப்பா. 2 மாப்பிள்ளையும் பக்கத்துல இருக்காங்க. என் டார்லிங்கும் என் அப்பாவும். அப்பா, அம்மா எங்கப்பா? இந்த வர்றாங்கடா செல்லம்.
உங்க பேச்சு சத்தத்தை எல்லாம் வச்சு கரெக்டா வந்துட்டேன் பாத்தீங்களா? மலர், என்னடா சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை கட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்க? அதானே, என்னடா சுக்கி, இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினைப்ப உனக்கு. நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது, இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை கட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? சின்ன பிள்ளைன்னு நினைப்பாம்மா உங்களுக்கு? பட்டு நீங்க மட்டும் என்கிட்ட தனியா இன்னொரு தடவை சிக்கி பாருங்களேன், உங்களை அப்படியே கைமா பண்ணிடுவேன். வெயிட்டிங். என்னடா கண்ணு? எதுக்குமா கண்ணு கட்டிக்கிட்டு வந்தீங்க? குட்டி பிள்ளை கூட விளையாடுறதுக்கு தான் கண்ணாமூச்சி விளையாடலான்னு பார்த்தேன். விளையாடுவோமா? இந்த விளையாடுவோம். தாத்தா மடியில ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க போல. அப்பா எப்பப்பா வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. ராஜு காலியா வந்தாங்கப்பா. எங்க? கல்யாண வேலையை பாக்குறதுக்காக 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டேன். இன்னையில இருந்து இன்னும் 2 வாரத்துக்கு பிஸி தான். 2 பேரும் கையில பிடிக்க முடியாது அவனுங்கள. அப்பா அப்புறம் ஸ்கூல் நான் பாத்துக்கிடவா? ஸ்கூல் பக்கமே நீ வரக்கூடாது. ஸ்கூல் பொறுப்பா அப்பா பாத்துக்கிடுவேன். கல்யாண வேலையை ராஜுவும் காளியாவும் பாத்துக்கிடுவாங்க. இன்னும் வீட்டுல இருக்கிற கல்யாண வேலையை ஆச்சி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு வேலை மாப்பிள்ளையையும் உன் பிள்ளையையும் பாத்துக்கிறது தான். என் செல்ல பிள்ளை. அப்பா தாத்தாவுக்கு மாப்பிள்ளையா? அப்படியா? என் டார்லிங் தாத்தா ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ளையா? ஓஹோ சரி. அப்புறம் அப்பதான் தோஸ்தே கல்யாணம். சரி. அப்புறம் அப்பதான் நல்லண்ணா நல்ல நேரம். நல்ல நேரம் பார்த்துட்டு எல்லாருக்கும் போய் ட்ரெஸ் வாங்க போறோம். தம்பிக்கும் என் குட்டி பிள்ளைக்கு தான் முதல்ல ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் தான் மற்றவங்களுக்கெல்லாம். நம்ம கண்ணாமூச்சி விளையாடுவோமா அம்மா? முதல்ல டைம் ஆச்சு, பாத்ரூம் போயிட்டு கை கால் கழுவிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கணும் குட்டி பிள்ளை. அதுக்கப்புறம் தான் கண்ணாமூச்சி விளையாடணும். சரியா? வாங்க. அம்மா இடுப்புல உட்கார்ந்திருக்கான் தம்பி. குத்துதா? குத்துதாடி குட்டி பிள்ளை. சரி வாங்க போவோம். முதல்ல சூச்சு போயிட்டு வருவோம். நானும் இடுப்புலையே தூக்க மாட்டேன். இன்னைக்கு அவங்க அம்மா இடுப்புல தூக்கி வைக்கவும் வெக்கமா வருது பேரனுக்கு. நீங்க என்னம்மா ஆம்பளை பிள்ளைல இருக்கும்ல. அது சரி. மாப்பிள்ளை தேதி குறிச்சிருக்கோம், உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான் மாமா. காலையிலே அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க இதை பத்தி. ஆமாமா, பொண்ணு பிள்ளைகிட்டையும் காலையிலேயே பேசிட்டு தான் சொன்னாங்க. சரி, இருந்தாலும் சபையில வச்சு ஒரு தடவை கேட்கணும்ல, அதான் கேட்டுக்கிறேன். சரிங்க மாமா. வேலையெல்லாம் ஜரூரா ஆரம்பிச்சிடலாமா? நல்ல நேரம் பார்த்து. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம். வெண்ணிலாப்பா உங்களுக்கும் தான் சொல்றேன். சரிங்க தம்பி. உங்க சைடுல ஏதாவது வேலை பார்க்கணும்னாலும் சொல்லுங்க மாமா, என்கிட்ட நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு மச்சான் தார்கிட்ட கலந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போன் பண்றேன். ஓகே. சரி, நல்லபடியா நாள் குறிச்சாச்சு. அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப முதல்ல எல்லாரும் சாப்பிட வாங்க. இப்ப தானமா டீ குடிச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். இப்ப குட்டி பிள்ளை சாப்பிட போயிருக்கான்ல, வரட்டும். அப்புறம் சுக்கி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி, அப்படியே செய்வோம். ராஜுவும் காளியாவும் வெளியே போயிருக்கிறவங்க கூட வந்துடட்டும். அதுக்குள்ள என் மருமகளும் பிள்ளைக்கு ஊட்டிட்டு வந்துருவா. சரி, அப்ப அது வரைக்கும் நம்ம ஜாலியா பேசிட்டு இருப்போம். ஆட்டும். சரிங்க மாமா, பேசிட்டு இருங்க, நான் இந்த வரேன். மாப்பிள்ளை என் பொண்ணு முன்னாடியே போயிட்டாரு. வீட்டுக்கு பெரிய ஆளு எல்லா வேலையும் முன்னாடி நின்று பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். மற்றபடிக்கு என் மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் சேலை எடுத்து போடணும். அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படியே எடுத்து போடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலராக காட்டுக்கங்க. லைட் வெயிட்டா இல்லை நிறைய ஜரிய வச்ச மாதிரி வேணுமா? எதுனாலும் அவங்க விருப்பந்தேன் காட்டுக்கங்க. ஏம்மா, உங்களுக்கு எப்படிப்பட்ட சேலமா எடுத்து போடணும்? வெண்ணிலா என்ன கலர்ல எடுக்க போறோம்? எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லையேக்கா. சரி, அப்ப நீ அங்க கேளு, நான் இங்க கேக்குறேன். எம்கே சொல்லுங்க, என்ன கலர்ல சாரி எடுக்கணும், எப்படி சாரி எடுக்கணும், எந்த மாதிரி? பெரிய பார்டர் வச்சா இல்ல சின்ன பார்டர் வச்சா இல்ல லைட் வெயிட்டா, எப்படி? கட்ட போறது நீ தானடி, என்கிட்ட கேக்குற? பார்க்க போறது நீங்க தானே, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓ, நீ அப்படி வரியா? நான் என்ன சேலையவா பார்க்க போறேன்? போதும், எல்லாரும் இருக்காங்க. சொல்லுங்க, என்ன கலர் சேலை எடுக்கலாம்? உனக்கு என்ன கலர்ல சாரி கட்டினாலும் அழகா தான் இருக்கும் உன்னோட கலருக்கு. பட் மை ஆல் டைம் ஃபேவரட்னா அது எல்லோ தான். எல்லோ கலர் சாரி கட்டினா நீ இன்னும் சூப்பரா இருப்படி.
அப்படின்னா எல்லோ கலர் பட்டு எடுத்து போட சொல்லட்டுமா? உனக்கு ஓகேவா? அதான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும். அது ஓகே. மைனி என்ன கலர்ல எடுக்க போறாங்கன்னு தெரியல. இந்த அக்கா தங்கச்சியும் ஒரே மாதிரி காம்பினேஷன்ல எடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்களா? அவங்க என்ன கலர்ல எடுக்க போறாங்கன்னு தெரியல, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா நம்ம சூஸ் பண்ணுவோமா? ஆமா பேபி, அதையும் பார்த்துக்கோ. உனக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், 2 பேருக்கும் மேட்சாகவும் இருக்கணும். ஏன்னா 2 பேரும் ஒரே வீட்டு மருமகளுங்க, அடுத்தடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, சேலையில கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துடக்கூடாது. அப்படின்னா வெயிட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஆனாலும் நீ எல்லோ கலர் சாரி ஒன்று எடுத்துரு, சரியா? ம். அதை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கட்டிக்கலாம். அட்டி வாங்க போறீங்க பாருங்க. அங்கிள், எங்க அம்மாவுக்கும் என் நிலா ஃப்ரெண்டுக்கும் நல்லா அழகா அழகா பட்டுச்சேலையா எடுக்கணும். எடுத்துருவோம்ப்பா. அவங்க முதல்ல என்ன கலர்னு பார்க்கட்டும். சரியா? என்ன கலர்லங்க எடுக்கட்டும்? உனக்கு பிடிச்ச கலர்ல எடுமா. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல எடுப்போம், சொல்லுங்க. சுக்கி, என்னடா நீங்க உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? எங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும், நீ எடுக்க போகிற சேலையை அவர்கிட்ட போய் கேட்குற. அவருக்கு என்ன தெரியும்? தேவிகா ராணி கூட சேலை எடுக்க போயிட்டு மொழின்னு முழிச்சார்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? சுக்கி, ஃப்ளாஷ்பேக்கில் அவர் தானே சொன்னார். உன் இஷ்டம் போல் எடுன்னு தான் சொல்லுவார். உனக்கு பிடிச்ச மாதிரி எடு. பார்த்தியா எப்படி வந்து நிற்கிறாருன்னு? ஆஃபீஸ்லேருந்து அப்படியே கிளம்பி வந்திருக்காரு, அன்னைக்கு மாதிரியே. என்னைக்கு மாதிரியே? அதான் சுக்கி, தேவிகா ராணி கூட கல்யாணம் நடக்கும்போது பட்டுச்சேலை எடுக்கிறதுக்கு இப்படி தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்தாராம். அது மாதிரி. நீ இப்போ எதுக்கு பழசெல்லாம் நோண்டிட்டு இருக்க? அந்த மாதிரி ஏனோ தானோன்னு இவரை உனக்கு எடுத்து கொடுத்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். உனக்கு பிடிச்ச மாதிரி எடு. அவருக்கு ஒன்றும் எடுக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் உன் இஷ்டங்கிறாரு. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோ. உன் கலருக்கு நல்லா எடுப்பாக இருக்கணும். நான் உனக்கு ஒரு தடவை எடுத்து கொடுத்தேன்ல, அது மாதிரி இருக்கணும். நல்ல ஃபோட்டோவில் வீடியோவில் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கிறாப்புல சேலை எடுக்கணும், சரியா? சரி போ, நான் பார்த்துக்கிறேன். எம்கே, நீங்கள் என்ன சேலை எடுத்தாச்சா? தேடிட்டு இருக்கோம். தேடுங்க. சரி, வரையா? நம்ம செக்ஷனுக்கு போவோம். நீ போடா, நான் என் பொண்டாட்டிக்கு சாரி எடுத்து கொடுத்துட்டு வரேன். சரி, ஓகே. என்னங்க, ராஜு சொல்லிட்டு போனதை பார்த்தீங்களா? உங்களுக்கு சாரி செலக்ட் பண்ண தெரியாதா? அதனால தான் என் விருப்பத்துக்கு எடுத்துக்கிட சொல்றீங்களா? கட்ட போறது நீ தானடா பிள்ளை, அதனாலதான் உன் இஷ்டத்துக்கு எடுன்னு சொல்றேன். இப்படி எல்லாம் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு நீங்க தான் எனக்கு சாரி செலக்ட் பண்ணி கொடுக்கணும். என்ன கலர்ல எடுக்கலாம் சொல்லுங்க. சரிடா பிள்ளை, நீ ஏதாவது ஒரு கலர் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேல, இந்த கலர்ல நம்ம கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை எடுக்கணும் அப்படின்னு. அதை என்கிட்ட சொல்லு. அதுல எது பெட்டரா இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல டிசைனும் ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னா சொல்லு. அந்த மாதிரி டிசைன் இங்க இருக்கான்னு பார்க்கலாம், இல்லைன்னா வேற கடைக்கு போகலாம். ஓஹோ, இப்படி பேசுனா விட்டுருவேனா? நான் என்ன கலர் மனசுல நினைச்சு வச்சிருக்கேங்கிறதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏண்டி, சேலை எடுத்து கொடுக்க கூட வந்தது ஒரு குத்தமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன கலர்ல சாரி பொருத்தமா இருக்குங்கிறத, நான் மனசுல என்ன நினைச்சு வச்சிருக்கேங்கிறத நீங்க தான் இன்னைக்கு முடிவு பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த கலர்ல சாரி எடுக்கணும். என்ன எல்லாரும் இருக்காங்கடி பிள்ளை. சோ வாட்? உங்களுக்கு சாரி கலர் தானே சூஸ் பண்ண சொல்றேன். என்ன கலருங்கிறத சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீ என்ன எதுவும் சொல்லக்கூடாது. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் தானே கேட்குறேன், சொல்லுங்க. இங்க பாரு, காதோர முடியெல்லாம் ஒதுக்கி விட வேண்டாமா? ஒரு ஹேர் பின் இங்க ஒன்று குத்துடி. ஹேர் பின் அது குத்திக்கலாம். சம்மந்தம் இல்லாமல் பேசாதீங்க. கையை எடுங்க முதல்ல. இந்த செயினை எப்பவும் கழுத்துலயே போட்டிருக்கியே, அது என்ன 2 ஹார்ட்? ஒன்று நான், இன்னொன்று நீயா? இந்த 2ஐயும் ஒன்னாக்கிடுவோமா? வாங்க, கையை எடுங்க முதல்ல. சாரி கலர் சொல்லுங்க. இதான் என்கிட்ட பேசும்போது வெக்கத்துல அப்படியே இந்த கண்ணை செவக்குது பத்தியா? இந்த கலர்ல சாரி வேணும். அப்படின்னா அப்படிதான், இந்த கலர்ல தான். உனக்கு எந்த கலர்ல சாரி கட்டினாலும் சூப்பரா இருக்கும். அதுல சிகப்பு கலர்னா சொல்லவே வேண்டாம், அட்டகாசமா இருக்கும். அந்த கலர்லயே எடுக்கலாமா? அதை தானே நீயும் மனசுல நினைச்சு வச்சிருந்திருப்ப. நல்ல செவத்த பட்டு, அதுல யானை டிசைன்லாம் போட்ட மாதிரி. யானை இல்லைன்னா தேர் இல்லைன்னா பல்லக்கு, அந்த மாதிரி நல்ல பெரிய பார்டர் வச்சு, அந்த பார்டரில் நான் சொன்ன இந்த டிசைனில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அவ்வளோதானே, வாங்கிடுவோம். சரி, நீங்கள் எல்லாரும் சாரி பார்த்துட்டு இருங்க, நான் அதை வந்துடுறேன். எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல, நல்ல தரமான பட்டா எடுத்து போடுங்க. என்ன கலர்டா பார்த்துட்டீங்களா? அத்தே, சிகப்பு கலரில் பட்டு. வெண்ணிலா, நீ என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்க? நம்ம 2 பேரும் ஒரே கலரில் எடுப்போம்க்கா. எனக்கும் ரெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ரெட் கலரில் நல்ல பெரிய பார்டர் வச்சு, அதில் யானை பல்லக்கு தேர் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எடுப்போமா? அதை மாதிரியே ஏதாவது இருந்தாவா?
அந்த சேலை எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வர சொல்லிடுவோம். என்னண்ணே, அந்த மாதிரி என் மருமகளுங்க கேட்குற மாதிரி சேலை எங்க இருக்கு? என்ன டிசைன் வேணாலும் இருக்குமா. நம்ம ஸ்பெஷலா தறி போட்டு நெய்கிறோம் பட்டெல்லாம். என்ன டிசைன் காட்டாலும் கிடைச்சிரும். ஏதே குட்டி பிள்ளை எங்க? குட்டி பிள்ளை இங்கே தானே இருந்தா. ஐயா எங்க காணோம்? அண்ணே, இங்க பக்கத்துல ஒரு குட்டி பையன் உட்காந்துருந்தான்லண்ணே, எங்கண்ணே? இங்க தானமா இருந்தான். நானும் கவனிக்கலையே, சேலை எடுக்கிறதுல மும்முரமா இருந்துட்டேன். ஏதே